ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வீடியோட இன்ட்ரோலயே பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமாக அந்த லிக்விடை ஊற்றுனதுமே நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆச்சு. ஸோ அது ரீசெண்டாக தான் நான் ட்ரை பண்ணேன். எதாச்சியா அந்த லிக்விட் பக்கத்தில் வச்சுருந்தேன். சரி, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ண ஒரு லிக்விட் தான். அதை ஊற்றி க்ளீன் பண்ணதும் வேலை இன்னும் ரொம்ப சுலபமாக இருந்தது. நான் ஆல்ரெடி கூட ஒரு ஐடியா ஷேர் பண்ணியிருந்தேன், நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட வாஷ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறத விட இது இன்னும் ஈஸியாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் இந்த ஒரு லிக்விடை நாமளே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ஆகக்கூடிய செலவும் ரொம்ப கம்மி தான். இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன், எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு எல்லாமே நான் கிளியராக வீடியோட எண்டில் ஷேர் பண்ணுறேன், என்னென்ன பொருட்கள்லாம் போட்டிருக்குன்னு. இப்போ நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த லிக்விட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள். இது நம்ம சாதாரணமாக அந்த பாத்திரத்தை மேலே ஊற்றி விட்டுட்டாலே போதும். அதை உடனே அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இது போல் நாம்ளே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ ஒரு 2 வாரத்துக்கு ஆகிற மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா அழகாக நம்ம பூஜை பாத்திரங்களை வாரம் வாரம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இது எனக்கு திடீர்னு தோணுன ஐடியா தான். எனக்கு உண்மையிலுமே இது ரொம்ப ஈஸியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இன்னும் 2, 3 பாத்திரங்களை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கருப்பாக இருந்த பாத்திரங்கள், அதை மட்டும் அதுக்காக நான் வீடியோவில் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இதுனா பெருசாக ஸ்க்ரப்பர் கூட வச்சு தேய்க்கல, நார்மலாக கையிலேயே தான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் ரொம்ப ஹார்டான ஸ்ட்ரெயின்ஸ், அதாவது அந்த கரை இதெல்லாமே ஒட்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கலாம். ஸோ ஸ்க்ரப்பரும் வச்சு தேய்ச்சாலும் கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாக வேலை முடியும். இருந்தாலும் இந்த லிக்விட் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப கையிலேயே உங்களுக்கு தேய்ச்சி காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிக்விடை பொறுத்தவரை நீங்கள் பித்தளைக்கு மட்டும் இல்லை, காப்பர் டம்ளருக்கும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதனால தான் அதையும் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த டம்ளரை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வருஷ கணக்கே ஆயிடுச்சு. அதனால தான் அந்த உப்பு கரை தண்ணி பட்டதும் அதில் அந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா துரு பிடிச்ச மாதிரியான ஒரு ஃபார்மேஷனில் தான் மேலே இருக்கும் பாருங்கள். ஸோ அதனால் அதுக்கு நான் கொஞ்சம் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறேன். சில இது ரொம்ப டார்க்காக கருப்பாக இருக்குன்னா ஒரு 2, 3 வாட்டி நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி வரும். அதை ஒரு வாட்டி நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிட்டு திரும்ப அந்த லிக்விட் ஊற்றி தேய்க்கும் போது அது சுத்தமாக உங்களுக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எண்ணெய் பிசுக்கு இருக்கக்கூடிய அந்த பாத்திரமாக இருந்தாலும், இப்போ நம்ம தீபம்லாம் ஏற்றக்கூடிய விளக்குலாம் பார்த்திங்கன்னா அதில் எண்ணெய் பிசுக்கு இருக்குது. இப்போ நான் முதல்ல கழுவுனதெல்லாம் பார்த்திங்கன்னா டம்ளர், இந்த டவரா செட்டு, இந்த காப்பர் டம்ளர் இதை தான் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதே போல் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை பாத்திரங்கள், அதாவது எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றக்கூடிய பாத்திரங்களும் பார்த்திங்கன்னா அதில் எண்ணெய் பிசுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு தனியாக ஏதாவது ஊற்றணுமா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. லிக்விடை மட்டும் ஊற்றிட்டு வழக்கம் போல் நீங்கள் தேய்ச்சி எடுத்தால் போதும். ஸோ நான் எல்லா பாத்திரமே இதே லிக்விட் வச்சு தான் நான் தேய்ச்சி எடுத்துருக்கேன். தேய்ச்சி நம்ம ஃபைனலாக அது அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் அந்த வீட்லேயே பித்தளை பொருட்கள் பாலிஷ் பண்ணுறது எப்படிங்கிறது நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது நிறையா பேர் அது வெறும் கையில் வச்சு தான் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் எதாவது க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், ஏதாவது அலர்ஜி மாதிரி வந்துடும் அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப நாளாக அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு அது எதுவும் சைட் எஃபெக்டாக எதுவும் பண்ணலை. எனக்கு எதுவும் இச்சிங்னஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் வரல. ஏன்னா நான் ஷாப்பில் நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் பூஜை பாத்திரங்கள் ஏதாவது லைட்டாக கலர் சேஞ்சஸ் இருந்ததுன்னா நாங்கள் அந்த லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணுவோம். ஸோ அதனால் எதுவும் ஆகாது, தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் யோசனை இருக்குது, கையில் பட்டா இல்லை அலர்ஜிக்கு இது வந்துடும் அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக அதை வச்சு நீங்கள் தொடச்சிங்கனாலும் நல்லா அழகாக வீட்லேயே பாலிஷ் பண்ணிக்கலாம். அது ஆன்லைனில் தான் அவைலபிளாக இருக்குது. நான் அதோட லிங்க்கும் கூட அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லிக்விடை வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து இமீடியட்டாகவே நம்ம ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டா தான், நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு தேய்ச்சிருந்தாலும் துணியை வச்சு தொடச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த ஷைனிங் லுக் நல்லா கொடுக்கும். ஸோ நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த லிக்விடு எப்படி ரெடி பண்ண அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிகமான பொருட்கள்லாம் எதுவும் கிடையாது. இது ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரியும். நான் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்று, அதாவது லெமன் சால்ட்டு. லெமன் சால்ட் அந்த வீடியோவும் பார்க்கும்போதும் நிறையா பேர் இன்னமும் கூட கமெண்ட் பண்ணும்போது இது எங்கே கிடைக்குங்கிறது ஸ்டில் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஆன்லைனில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடையில் கேட்டு பாருங்கள், லெமன் சால்ட்டுங்கிறது வரும், கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு சிலது கொஞ்சம் பெரிய பெரிய கற்கண்டு மாதிரி கிடைக்கும். சிலது பார்த்திங்கன்னா சின்ன பவுடர் ஃபார்மில் சக்கரை மாதிரி ரொம்ப சின்ன சின்ன தூளாக கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம்.
ஸோ அதை தான் நான் ஒரு 2 ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். அதில் விம் லிக்விடோ இல்லை நீங்கள் வாஷிங் லிக்விடோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை ஊற்றிக்கோங்க. நான் வந்து வாஷிங் லிக்விட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த லெமன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு 2 வாரத்துக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக லெமன். இன்னொன்று எதுக்காக நான் சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கொஞ்சம் லெமன் வாங்கி சேகரித்து வச்சுருந்தேன். அது எல்லாமே வந்து கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை தூக்கி போடாமல் இந்த லிக்விடுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு அரை எலுமிச்சப்பழ சாறு மட்டும் ஊற்றிக்கிட்டா போதும். இது மெயினாக வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். வினிகர் சேர்த்துலாமான்னு கூட ஒரு சிலர் கேட்பீங்க இமீடியட்டாக. ஏன்னா நிறையா பேர் கேட்க வாய்ப்பு இருக்குது. வினிகர் சேர்த்துனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அந்த காப்பர் பாத்திரங்களை நம்ம க்ளீன் பண்ணும்போது உடனே பளிச்சுன்னு சுத்தமாகும். ஆனால் இமீடியட்டாக கருப்பாயிரும். அதனால் மோஸ்ட்லி வினிகர் வந்து சேர்த்தாதீங்க. இப்போ நான் இந்த 3 பொருள் தான் சேர்த்துருக்கேன். அதில் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். ஸோ தண்ணியில் லெமன் சால்ட்டு, அது கூட கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு, அடுத்தது நம்ம விம் லிக்விட் இல்லைனா வாஷிங் லிக்விட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லெமன் இதெல்லாம் போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இது ஒரு 2 வாரத்துக்கு ஆகிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வார வாரம் அழகாக இந்த ஒரு லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் பூஜை பாத்திரங்கள் நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கும். ஸோ அதிக விலை கொடுத்து நம்ம கடைகளில் வாங்குற லிக்விடை நாமளே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா பூஜை பாத்திரங்களையும் சுத்தம் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதனால தான் ரீசெண்டாக இதை ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணும்போது. கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஆகக்கூடிய செலவும் பார்த்திங்கன்னா வெறும் 10லேருந்து ஒரு 15 ரூபா போல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். அதனால் வீட்லேயே நம்ம தாராளமாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.